ஆமா. எத்தனையோ தெய்வங்களுக்கு ஆலயம் ஏற்படுத்தி எல்லா கோயிலும் இருக்குதுமா. எல்லா கோயிலும் இருக்கு. எல்லா கோயிலும் அல்லா கோயில் கூட சொல்றியே அந்த சோஸ்திரம் ஆண்டவரே சோஸ்திரம். அதுவாடா கடவுளே கன்ஃபியூஸ் பண்றீங்க. அது தேவாலயம், கிறிஸ்துவ தேவாலயம். எப்பேற்பட்ட ஆலயம் இருந்தாலும் அதெல்லாம் எழுப்பக்கூடியது ஒரு சிற்பி. ஆமாங்க. அதாவது இப்ப பொதுவா சொல்ல வீடு கட்டுறது ஒரு கொத்தனாரு, ஆலயம் கட்டுறவங்க சபதின்னுவாங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய ஆலயங்களை எழுப்பினவர்கள் சிற்பின்னு சொல்லுவாங்க. சிற்பி. ஆமா, தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். அதாவது கண்ணு கெட்டாத கற்பனை கெட்டாத ஒரு சிலதை கூட அழகா வரைஞ்சி அதை அப்பேற்பட்ட சிலையாக வடிக்கக்கூடியவர்கள் சிற்பி. அப்பேற்பட்ட சிற்பிகள் கொட்டுமடியான காலயத்திலே தெய்வங்கள் சென்று உறைவது கிடையாது. இதோ இருக்கிறதே ஸ்தலங்களில் இருக்கும் தெய்வம் போல் ஒரு மெத்த ஸ்தலமே கிடையாதா? தலைமை கிடையாதா? இது என்ன தலம்? நாரும் உடலால் ஆன திரேகம். இதுமா இது நாரு சாதையார் ஆன திரேகம். இப்பேற்பட்ட ஒரு தேகத்தின் உள்ளே இருக்கும்படியான அன்பு என்று சொல்லும்படியான ஒரு கடவுள். ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அந்த அன்பு என்று சொல்லும்படியான கடவுள் இருக்காங்க. எங்க போறீங்க? உண்ணாமலைங்களா? அந்த நேரம் நான் நடமாட்டிலே அப்படி ஒவ்வொரு மனிதனிடத்திலே நீ தவறா பேசுறியே, அந்த தவறா பேசும்போது அந்த தெய்வம் மறைஞ்சிருமா? நீ உள்ளத்தில் என்ன இருக்கும்படியான ஆணவம் கண்மம் மாயடி சொல்லும்படியான முக்கர்மாக்களை அகற்றி பஞ்சமாபாதங்களுக்கு எவன் ஒருவன் தூய உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் எதற்கு வணங்க வைக்கிறோம், எதற்கு வணங்க வைக்கிறோம், எதற்கு மரியாதை பேசுகிறோம். ஒவ்வொரு இடத்திலையும் உன்னிலையும் எண்ணிலையும் இந்த அமர்ந்திருக்கும்படியான அனைவரிடத்திலேயும் அந்த தெய்வமானது இருக்கிறதா? அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு என்ன காணிக்க தெரியுமா? நாம ஆலயங்கள் சென்றா என்ன கொடுப்போம்? ஏதோ முடி காணிக்க. ஒரு சில பேர் கோடி சொல்றாங்க, தங்க நகையை கூட சாத்துறாங்க. கோழி கொடுப்பாங்க, நம்ம கிட்ட இருந்து 10 ரூபாய் காசா இருந்தாலும் உண்டியில போட்டு என்னால முடிஞ்சதுதான். ஆடு கொடுப்பாங்க, கோழி குஞ்சு கொடுப்பாங்க. அது பலி கொடுப்பது. காணிக்க என்ன கொடுக்குறோம்? இப்ப இன்னொன்னு வாங்கினான்னா அதோட இன்னைக்கே போயிடுன்னு சாட்டிலாம் தேவையில்ல. அவெல்லாம் எதுக்கு சாட்டி எடுத்து அடிச்சு கறக்கணும்? சாட்டியால கூட வாங்கிடலாம், கையால வாங்காத. அப்படி ஒவ்வொரு மனிதனிடத்திலே இருக்க முடியாத அந்த உள்ள இருக்க முடியாத தெய்வத்திற்கு என்ன காணிக்கை தெரியுமா? என்ன காணிக்கை? மாசற்ற வஸ்துக்கும் மாணிக்க குன்றுக்கும், இந்த மாசற்ற வஸ்துக்கும் மாணிக்க குன்றுக்கும் அடி காணிக்க நல் மனமே குதம்பாய் காணிக்க நல் மனமே. மாசற்ற வஸ்திற்கு மாணிக்க குன்று. இது மாணிக்க குன்று. இந்த உடல் இருக்கிறதே ரத்தம், நாறு, சதை, எலும்பாலான தேகம். இப்பேற்பட்ட தேகத்தை ஆலயத்தில் நடைபெறுவது போன்று 6 கால பூஜை நடைபெறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கும்படியான 6 ஆதாரங்களுக்கும் 21,600 சுவாசம். அந்த சுவாசத்தை நாம் உள்ளிழுக்கும் பொழுது அது சில்லென்று காத்து போகும். வெளியே வரும்பொழுது அனல் காற்று போல வரும். அதே போலதான் ஒரு ஆலயத்தில் வெளியே நம்ம வெளியே இருந்து உள்ள போகும்போது அப்படியே கூலிங்கா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். உள்ள போயிட்டு நம்ம வெளியே வரும்போது ஒரே அனலா எப்பேற்பட்ட ஏசி போட்ட இடமா இருந்தாலும் ஆனாலா அப்படியே கொஞ்சம் கதகதப்பா அந்த கருவறையில் இருக்கக்கூடிய கதகதப்பு அந்த கற்பகிரகத்தில் இருக்குமா. அப்பேற்பட்ட அந்த ஆலயங்களுக்கு எப்பாறு சென்று நாம ஒரு சில காணிக்கையாக காசு போடுறோமோ அதே போன்று இந்த மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன காணிக்கை தெரியுமா? நல்மனமும் ஆறுதலான பேச்சுன்னா ஒவ்வொருக்கும் காணிக்கையா. அது போன்று யார் வந்தாலும் யார் வந்திருக்காங்க, எப்பேற்பட்ட வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நல்ல விதமான நல்ல வார்த்தைகளை பேசு. எத்தனையோ நல்ல வார்த்தை இருக்குது. கெட்டிக்காரனாதான் வந்து எல்லார்கிட்டையும் அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. சரி சொல்றீ, அதான் சொல்லுவாங்க பாரு, குக்களை பிடித்தாவி கூண்டில் அழைத்து மிக்கதால் மஞ்சள் பூசி மிகமான செய்தால்தான் போட்டீங்களா. நாயை குளிப்பாட்டி நல்ல நடுவிட்டு வச்சாலும் வாழை கொள்ளினா அது அந்த முள்ளு தொப்பு தான் போகும். எதுக்கு? அதுக்கு நரவலை சாப்பிட சொல்றியா? அது மாதிரிதான் நீ வச்சுக்கா. இவ்வளவு உனக்காக புத்தி சொல்ற. மறுபடியும் அங்க குழந்தை நாங்க போற மாதிரி போற பாரு நீ. அது வந்திருக்கக்கூடிய விளையாட சொல்ற மாடி
அவளுங்க அங்க இருந்து உன்னை கூட்டுனே இருக்கிறாளுங்களா வந்து நேயுது. அம்மா இருக்கபடியான கைலாய வைகுந்த பிரபலபடியான உலகம் தெரியுமாடி உனக்கு தெரியாதுமா. அந்த மூலத்திலேயே கைலகரைய பொற்படுவதற்குடியான எம்பெருமானமோ நாராயணன் தெரியுமா உனக்கு? ஓ அந்த நாராயணன். ஏய், நாராயணன் வைகுந்த வாசனமோ நாராயணன் நாராயணன் அவர் ஆளாலை மேல் பள்ளி கொண்ட ஆளாலை மேல் பள்ளி கொண்ட ஏகநாதன் அவர் ஏகநாதன் அரக்கர்குல கருவருக்க மனதில் எண்ணி மாறி மாறி பிறக்கபடியான அசுராக்களை எடுத்து இந்த உலகத்தில் எப்பொழுது அதர்மம் தலை தோன்கிறதோ அப்பொழுதாக வேண்டி தனக்கு என்று இருக்கபடியான 10வது நாளே ஒவ்வொரு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலேயே அக்கிரமையும் அதர்மத்தையும் அழித்து அழக்களையும் அழித்து அயரொற்றி எம்பெருமான் பேர் விட்டு இடத்திலே பள்ளி கொண்டார். அவர் ஆளாலை மேல் பள்ளி கொண்ட ஏகநாதன் அவர் ஏகநாதன் அரகர் உல கருவருக்க மனதில் எண்ணி மகனாய் தோன்றி அவர் மகனாய் தோன்றி சிறுவயதில் தாடகையை சம்மாரம் செய்தார். மேலும் வந்த அகலிகையின் சாபம் தீர்த்தி அவர் சாபம் தீர்த்தி மிதிர சென்று ஜனகரனின் வில்லை ஒடித்து ரட்சித்து வரும்படியான எம்பெருமான் நமோ நாராயணன். நாராயணன் வைகுந்த வாசன் தெரியுமாடி உனக்கு? அப்பேற்பட்ட வைகுந்த வாசன் இருக்கும்படியான பலமார்பு சொல்லும்படியான இடது மார்பிலேயே பலமாக கூடியிருக்கும்படியான லட்சுமி தேவி லட்சுமி தேவி யானே யாகும். லட்சுமியா இடது மார்புல என்ன இருக்கும்? ஆமா இடது மார்புல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? என்னடா இருக்கும்? மனுஷனுக்கு இடது மார்புல என்ன இருக்கும்? முடி இருக்கும். இதயம் இதயம் ஹார்ட் ஹார்ட். ஆமா ஹார்ட். அப்பேற்பட்ட இந்த இடது மார்புக்கு பலமார்பு என்று பெயர். ஏன்னா வலிமையான இடம் வலிமையான இடம் பலமார்பு என்று சொல்லும்படியான இந்த இடது மார்பிலேயே பலமாக குடியிருக்கும்படியான லட்சுமி தேவி அது ஏன் இடது மார்பில குடியிருக்க செய்தாங்க? ஏற்கனவே காலத்தில் இந்த லட்சுமியால் எப்படி பிறந்தேன்? எப்படி? முதலாக இந்த உலக உற்பன காலத்திலேயே ஆதிபரா சக்தியால் உற்பனமாகி அவர் இடபாகத்திலேயே இந்த அலைமகளும் கலைமகளும் ஒடுக்கம். ஆமா அவருக்கு உற்றாத்துணை என்பது வேண்டும் என்பதற்காக வேண்டி பரமக்கடவுளை படைத்தார். அந்த பரமக்கடவுள் தன்னிட வயதில் மூத்தவராக இருக்கின்றார் என்பதாக வேண்டி அவர் நெற்றிக்கண் எடுத்து கொடுத்தவும் அந்த நெற்றிக்கண் மூலமாக அந்த ஆதிபரா சக்தியை எடுத்து அவர் வலமாக சாம்பலை எடுத்து சக்தியாகவும் இந்த இடமாக சாம்பலை எடுத்து அலைமகளாகவும் கலைமகளாகவும் பிறக்க செய்தார்கள். அவ்வாறு அலைமகளாக என்னை எப்படி லட்சுமி தேவியான பிறக்க செய்து எம்பெருமான நமோ நாராயணனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இருக்கும்படியான சதுர்முக தேவனுக்கோ அந்த எம்பெருமான உதயத்திலே உத்த சதுர்முக தேவனுக்கோ கலைமகளை திருமணம் முடித்து கொடுத்தாங்க. துர்வாசர் சாபத்தால் ஆணவம் கொண்டிருந்த இந்திரனுடைய ஆணவத்தை அடக்கும் பொருட்டு துர்வாசர் கொடுத்த சாபத்தால் இந்த லட்சுமி தேவி ஆணவம் சென்று பால்களை மறைய கடவுள் என்று சாபத்தை கொடுக்கவும் அவர் சாபத்தை கொடுத்த உடனேயே பார்களை பாண்டமாகவும் மேற்கிலே மலை மத்தாகவும் ஆசி என்று சொல்லும்படியான பாம்பை பிணக்கயிறாகவும் பூட்டி எம்பெருமான துணை கொண்டு அந்த பார்களை அமிர்தம் கடையும் பொழுது அந்த அமிர்தத்திலிருந்து பெண்களான உட்படமான பலவிதமான பொருட்கள் உட்படமானது. அப்பேற்பட்ட இந்த லட்சுமியான உணவு அந்த அமிர்தத்திலே பிறந்தேன். முதலா யார் பிறந்தது? கருத வருவாள் ஒரு
ஒருத்தி கருதினால் வரமாட்டாள் ஒருத்தி கருதாமலே வருவாள் ஒருத்தி கருதாமலே வரவங்க வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள பொதுவா எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் தான் நினைப்பாங்க. நாடகம் பார்க்க உட்காந்து அமர்ந்துட்டே இருப்பாங்க. நம்ம எப்படியாவது முழுசு அந்த கூத்த பாக்கணும். அவங்க கருதாத முன்னமே வருபவள் யாரு? மூதேவி, மூத்த தேவி. மூத்த தேவி இந்த அமிர்தங்கடை போய் முந்திவரா பிறந்தவங்க. அடுத்தபடியாக இந்த ஸ்ரீதேவி என்று சொல்லபடியான இந்த லட்சுமி ஆனவள் மறுபடியும் இந்த பிறந்து இரண்டாவது அந்த அமிர்த பார்கடலேயே அந்த பார்கடலே இரண்டாவது முறையாக பிறந்தேன். அந்த 3 இருந்து அந்த ஒரு 4-5 மணி வரைக்கும் தூக்கம் கட்டுப்பட்டதே முடியாது. பேர்பட்ட ஆளும் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருந்தா. அப்படி அந்த அமிர்தத்திலே இருந்து யாம் இரண்டாவது பிறந்தோடையே உடனே பிறந்த என்னை பார்த்தார் பெருமான் நமோ நாராயணன். ஏற்கனவே இவன் நம்ம பக்கத்துல இருந்தாங்க. இனியும் துர்வாதர் கொடுத்த சாபத்தால் சென்று பாடலை மறந்து விட்டால் போன்று யாராவது சாபம் கொடுத்தால் நம்ம விட்டு இந்த லட்சுமி தேவன் நம்மளை கேட்காமலே சென்று போயிடுவா. அதனால் வேண்டி தன்னுடைய இருதயத்திலே பலமாக குடியிருக்க செய்தார் எம்பெருமான் நமோ நாராயணன். ஆமா, அதிலே இருந்து எத்தனை மரண போதிலும் அவளை விட்டு அகலாதவளாக இருக்கிறீங்க. முதலிடத்திலேயே இருக்கும்படியான அவளுக்காக வேண்டிய லட்சுமி தேவியாகவும் ஸ்ரீதேவியாக பிறந்தேன். இந்த இரண்டாவது யுகத்திலேயே சிலையாக அவளுக்கு துணைவியாக பிறந்தேன். இது இந்த யுகத்திலேயே அவளுக்கு இந்த லட்சுமி தேவி ருக்மணின்னு சொல்லுவாங்க. ருக்மணி தான். ருக்மணி தேவியோட அம்சம் தான் லட்சுமி. இந்த நாடகத்துல எழுதின நாடக ஆசிரியர் ருக்மணி என்று எழுதாது லட்சுமின்னு பாடிட்டாங்க. நான் தான் தப்பா எழுதிக்கிறேன். நாளைக்கு போய் மாத்தி எழுதிடுறேன். சரி, கதையின் பிரகாரம் பார்த்தா ருக்மணியோட பிள்ளைதான் சுந்தரி எல்லாம். அப்படி லட்சுமி தான். லட்சுமி அம்சம் தான் ருக்மணியாக பிறந்தேன். என்னை ருக்மணி என்று அழைக்கலாம், லட்சுமி என்று அழைக்கலாம். அப்படி இந்த யுவத்திலேயே சீரத்துல போடிய பேர் மனமறந்து ஆசைக்கு ஒன்புக்காக ஒரே ஒரு மகளை பயின்றேன். சுந்தரி ஒரே ஒரு பொண்ணா? ஆமாண்டி. அதான் ஒட்டமா அப்படியே கட்ட விடாம இருக்குது. எனக்கு நான் கொஞ்சம் இந்த நேரத்துல எதுக்கு கூப்பிடுறோம், ஏன் கூப்பிடுறோம், அவரை வேலை இருக்குமே அப்படின்னு அவங்க டீ குடிச்சிட்டு வராளுங்க. அவங்க டீ குடிச்சிட்டு வராளுவா நம்பர் வாங்கினோம். அப்படி இருக்கும்படியான என் நாத்தனார் மகள் என் மருமக, உங்க மருமக, எங்க மருமக பார்த்து கட்டி கொடுத்தீங்களா? எங்க வீட்டுல பெரிய கல்யாணம் நடந்தது. பெரிய கல்யாணம். என் பொண்ணுக்கும் என் நாத்தனார் மகளாவரபடியான அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த அபிமன்ய ராஜனுக்கும் திருமணம் முடித்து 8 தினங்களா மறுபடி இருக்காங்க. என்ன வேலை செஞ்சு மாறல தாதி மாதிரி இருந்தாலும் என் மருமகன் நன்றா அத்தை நீ செஞ்சு எனக்கு கொடுத்தாதான், நீ செஞ்சாதான் அவனுக்கு பிடிக்குமா? ஆமா, வடை நான் சுட்டு கொடுத்தாதான் வடை தான் அவனுக்கு பிடிக்கும். என் நாதனார் பிள்ளை சின்ன வயசுல இருந்து இங்க வளர்ந்து பழகிட்டாங்க. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணியோட நான் செஞ்சு பழகிட்டேன். சரி, குழந்தை சாப்பிடும் போது சாப்பிடாதோ அவங்க அம்மா கிட்ட இருந்தா அவங்க ஆசைபாசத்தோட ஊட்டுவாங்க, சாப்பிடுவாங்க. நம்ம பிள்ளையோட நாம